24 மணி நேரமும் காவல் தெய்வமாக நிற்கக்கூடிய இந்த தெய்வத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆலயமானது ஒரு அருள்பாலிக்கக்கூடிய இந்த முனியப்பன் ஊரை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாகவும் நீதியை எப்பவுமே நிலைநாட்டக்கூடிய ஒரு தெய்வமாகவும் பக்தர்களால் போற்றக்கூடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் தடைகள், நீதிமன்ற வழக்குகள், எதிரிகளோட தொல்லைகள் போன்றவற்றிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் மனமுருகி வேண்டினாங்க அப்படின்னா, இந்த முனியப்பன் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அதற்கு உறுதியான ஒரு நம்பிக்கை தலைமுறைகளாக இருந்து வருகிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த விஷயம். மேலுமே திருமண தடை, குழந்தை பேரு தாமதம், வேலை வாய்ப்புல தடை, கடன் சுமை, கண் திருஷ்டி, செய்வினை பாதிப்பு போன்றவற்றிலிருந்து முழுமையா விடுபட வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடக்கூடிய சிறப்பான ஒரு கோவில். 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த முனியப்பனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அரசாங்கத்தை அதிர வைத்த வெண்ணங்குடி முனியப்பனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது சேலத்தோட காவல் தெய்வமாகவும் பக்தர்களுக்கு 24 மணி நேரமும் அருள் பாணிக்கக்கூடிய இந்த வெண்ணங்குடி முனியப்பன் தாங்க. இந்த முனியப்பனை நம்ம வணங்கினோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்குவதும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் தடைகளாகட்டும் அனைத்துமே நீங்கவும் இங்கே வந்து பக்தர்கள் நிறைய பேர் வழிபடுறாங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்குது, இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன, மேலும் இந்த ஆலயத்திற்கு போனால் என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும், இந்த ஆலயத்தில் புதிய பேருந்து வாங்கினா எந்த மாதிரியான பூஜைகள் செஞ்சால் நம்மளோட எப்பவுமே வண்டி வாகனத்தில் போகும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க, இங்கே எந்த எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்க பெல் பட்டன் இருக்கு, அதையும் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்பாளையத்தில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவில். இந்த முனியப்பன் தாங்க சேலம் மாவட்டத்தில் அற்புதமாக ஒரு காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாம இந்த வெண்ணங்குடி முனியப்பன், வெண்ணங்குடி அப்படிங்கிற ஒரு வகை மரக்கொடி படர்ந்த பகுதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு இன்றளவுமே அருள் பாலிப்பதனால இவருக்கு வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுறாங்க. இந்த வெண்ணங்குடி முனியப்பனுக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல சிறப்பான அலங்கார பூஜைகள் நடைபெறும். அப்போது பக்தர்கள் கூட்டம் அப்படிங்கிறது அழைமோதுங்க. மேலுமே இங்கு பக்தர்கள் வாரந்தோறுமே ஞாயிற்றுக்கிழமை நாளில் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கமான ஒரு விஷயம்தான். குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைப்பது போன்ற இந்த கோவில் சிறப்புகளாக சொல்லப்படுது. இந்த வெண்ணங்குடி முனியப்பன் சன்னதியில் வேண்டுதல் வைத்து வணங்கி போனாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கு வேண்டுதல் வைக்க எப்போது வேண்டுமானாலும் வரலாம். 24 மணி நேரமும் கோவில் திறந்து இருக்கும் அப்படிங்கிறது இங்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு. இங்கு பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுவதுமே பொங்கல் வைத்து தொட்டில் கட்டியும் கிடா வெட்டியும் வழிபடுவாங்க. இந்த கோவிலில் இன்னொரு அபூர்வமான ஒரு நம்பிக்கை இருக்குங்க. என்ன அப்படின்னா, கட்டுவர்த்தனம் அப்படிங்கக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க. இந்த கோவிலில் வேல் விலங்கு அப்படிங்கிற சிறிய அந்த இரும்பு கம்பியை கொண்டுட்டு சாமிக்கு பூஜை செஞ்சால் தீய சக்திகள், ஏதாவது தீராத பிரச்சனைகள், தீய சக்திகள் விலகி பயமே இல்லாத ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருது. இந்த முனியப்பன் கோவிலுக்கு பார்த்தீங்களா, நாள்தோறுமே பக்தர்களோட வருகை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல பேர் பார்த்தீங்களா குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காங்க இல்லையா, அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முனிப்பனிடம் வேண்டுதல் வைத்து கையில் கயிறு கட்டி கொண்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே அவங்க பார்த்தீங்களா அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவதா பக்தர்கள் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் இந்த விஷயமானது சொல்லப்படுது. மேலுமே இந்த வெண்ணங்குடி முனியப்பன் அப்படிங்கிறது வாகனங்களோட பாதுகாப்பிற்காகவும் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். புதிய வாகனங்கள் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா அந்த வண்டிகளுக்கு லாரி, பேருந்து போன்ற எந்த வாகனமாக இருந்தாலும் சரி அங்கே வந்து இந்த கோவிலில் பூஜை செய்வது வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கோவிலுக்கு முன்னாடியே பூக்கள், தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே வாங்கி போயிட்டு அந்த வாகனம் கோவிலில் வாசலில் நிறுத்திட்டு பூசாரிக்கிட்ட அந்த பூஜைக்கான விவரத்தை சொல்ல வேணும். அதுக்கப்புறம் வண்டிக்கு பூஜை, அதாவது வாகனத்தோட முன்பக்க டயர்களின் கீழே அல்லது எந்திர பகுதியில் எலுமிச்சம்பழங்களை வச்சு வண்டிக்கு திருஷ்டி சுற்றி தேங்காய் உடைப்பாங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் தீபாராதனை, அர்ச்சகர் உங்களோட வாகனத்திற்கு கற்பூர ஆராதனை செய்து சாமிக்கு அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் பிரசாதத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. வாகனத்தோட கண்ணாடியில் குங்கும பொட்டு வைத்து திருஷ்டி கழிக்கப்படும். இதுதான் இந்த கோவிலோட ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இது சேலத்தின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு கோவில். பக்தர்கள் புதிய கார்கள், இருசக்கர
சக்கர வாகனங்கள் மட்டும் இல்லாமல் பழைய வாகனங்களுக்குமே விபத்துக்கள் நீங்கி நலமுடன் இயங்க இங்கு வந்து சிறப்பான பூஜைகள் செய்யப்படுவாங்க. நீங்கள் இந்த கோவிலில் எந்த வாகனத்துக்கு பூஜை செய்ய திட்டமிட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் ஒரு திருப்தியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னீங்களா, சேலத்தின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய 24 மணி நேரமும் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வெண்ணங்குடி முனியப்பனை நீங்கள் மனதார போயிட்டு வேண்டுதல் வைத்து வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும், திருமணத்தடை நீண்ட நாளாகவே இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவிலில் சிறப்புகளாக பார்த்தீங்களா வழிபாடு செய்வாங்க. இந்த வெண்ணங்குடி முனியப்பன் சன்னதியில் வேண்டுதல் வைத்து வணங்கி போனாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இங்கு வேண்டுதல் வைக்க எப்போது வேணுமானாலும் வரலாம். 24 மணி நேரமும் கோவில் திறந்திருக்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயமா இந்த ஆலயம் பார்த்தீங்களா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த வெண்ணங்குடி முனியப்பன் ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான முன்னேற்றம்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த முனியப்பன் அப்படிங்கிறது உருவான வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அதாவது இந்த ஆலயம் 500 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு கோவிலாக இருக்குது. அந்தகாசுரகன் அப்படிங்கிறவங்க தேவர்களுக்கு இடையூறு செய்து வந்தானா. அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை தேவர்கள் வேண்டியிருக்காங்க. அவங்கள காப்பதற்காக காத்தாயம்மன் அப்படிங்கிற பெயரில் தோன்றிருக்காங்க. அவள் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, வால்முனி, கருமுனி, கும்பமுனி, சடைமுனி அப்படின்னு 7 புதல்வர்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்க அந்தகாசுரனை அடக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக கலியுலகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்திருக்காங்க. இவங்களோட அம்சமாக விளங்குபவர் தாங்க இந்த முனியப்பன். இவங்க கனல் காக்கும் வீர கண்களும், அருள் ஒளிரும் மேனி அழகும், அஞ்சலி என அபயம் காட்டும் அருளுக்கும் பொங்கு விளங்குகிறார். நீண்ட தூர பயணம் புறப்படுறவங்க யாராச்சும் தங்களோட வாகனங்களுக்கு இங்கு வந்து முனியப்பனை வணங்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க பயணத்தில் எந்த ஒரு இடையூறும் இருக்காதாம். தங்களோட பாதுகாப்புக்கு அந்த முனியப்பனே வருவதா சொல்லப்படுது. 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த கோவிலானது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வமாக இருக்கு. சேலத்தின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இவர் இரவில் சேலம் நகரோட காவல் பணிக்கு செல்வதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியிலிருந்து டெல்லிக்கு செல்லக்கூடிய லாரி டிரைவர்கள் விபத்தில்லாமல் சென்று வர முனியப்பனை வேண்டிக் கொள்றாங்க. வேல்விலங்கு அப்படிங்கிற கூடிய சிறிய இரும்பு கம்பி இங்கு இருக்கிறது. இதை கொண்டு போயிட்டு சுவாமிக்கு பூஜை செஞ்சாங்க அப்படின்னா ஏதாவது தீய சக்திகள் அதாவது விலகி பய உணர்வு அப்படிங்கிறது நீங்கும். இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் அப்படிங்கிற ஒரு பெயருமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தீராத பிரச்சனைகள் திருஷ்டி கழிய எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி கழிக்கப்படுவாங்க. மூலவர் முனியப்பன் வெண்ணங்குடி அப்படிங்கிற ஒரு மரக்கொடி படர்ந்த பகுதியில் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறாரு. வலது காலை மடைத்தும் இடது காலை தொங்க விட்டு பாருங்க. வலது கையில் வேலும் இடது கையில் வாளும் வைத்திருப்பாரு. இங்கு திருவிழா அப்படின்னு எடுத்துட்டோமா, பொங்கல் முடிந்ததும் ஜாகிர் அம்பாளையம் மாரியம்மன் கோவிலிருந்து எல்லை காவல் தெய்வமான முனியப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் அழகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை தோறுமே பொங்கல் வைத்து சிறப்பான வழிபாடுகளும் சிறப்பான பூஜைகளும் நடத்தப்படுவாங்க. சேலத்தின் காவல் தெய்வம் பக்தர்களுக்கு 24 மணி நேரமும் அருள் கொடுக்கக்கூடிய இந்த வெண்ணங்குடி முனியப்பனை வணங்கினாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். வெண்ணங்குடி முனியப்பனை வணங்கினாங்க அப்படின்னா தீராத பிரச்சனைகள், தீராத நோய்கள், இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஆலயத்திற்கு போயிட்டு அந்த கட்டுவர்த்தனம் அப்படிங்கிற வழிபாடை மட்டும் செஞ்சாங்களே அந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடுகள் செய்யலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் வெண்ணங்குடி முனியப்பனோட சிறப்புகளையும் இந்த ஆலயத்திற்கு போனால் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது எங்கேயாவது ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா, இந்த ஆலயத்திற்கு போயிட்டு அங்கே பூஜைகள் செஞ்சுட்டு போக சொல்லுங்கள். அவங்களோட வாழ்க்கை, அவங்க ட்ரிப்பு சூப்பராக முடியும். மேலுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கட்டும், பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆகட்டும், அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும்,
உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தீர்வு வேணும், பரிகாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.